ஓம் இந்த வகுப்புகள் என்கின்ற வகையிலே அருணகிரிநாதர் வேல் வகுப்பு, மயில் வகுப்பு, இந்த வகுப்புகள்லாம் பாடியிருக்கார். இந்த வேல் வகுப்புக்கு நிகராக இந்த மயில் வகுப்பையும் சேர்த்து பாடியிருக்கார். அதில் என்ன ஒரு சிறப்புனா, இந்த மயில் செய்கின்ற செய்கையை கொஞ்சம் வச்சுட்டு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய நூலை ஏற்படுத்த முடியும் என்பது ஒரு ரொம்ப விஸ்தாரமான ஒரு நிகழ்ச்சி. இதை மயில் செய்கின்ற செயலை வச்சு ஒரு கவித்துவம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்த கவிதை பார்க்கும்போது இவ்வளோ பிரமாதமான பாடலை இங்கே பாடியிருக்கிறா அப்படின்னா, இந்த பேய் பில்லு சூன்யம் எல்லாத்தையும் அடக்கிறது எப்படி வேலோ, அதே போல் இந்த மயில் விருத்தத்தையும் சேவல் விருத்தத்தையும் இந்த மயில் வகுப்பையும் பாடினா அந்த பில்லு சூன்யம், மாயம் போடுறது, வென வைக்கிறது, கட்டு வேலை பண்ணுறது, இதெல்லாம் மந்திரக்கட்டு, இது எல்லாத்தையும் அழிச்சுவிடும் முருகனுடைய மயில் விருத்தம் என்பது பெரியவர்களுடைய நம்பிக்கை. அதனால் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் வகுப்பு, மயில் வகுப்பு இதை எல்லாரும் படிப்பாங்க. இந்த மயில் வகுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா, சூரிய சந்திரனில் ஆரம்பித்து அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூட, சூரிய சந்திரனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கூட மயில் விளக்கிச்சு அப்படிங்கிற விளக்கத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள். இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது, ஆதவனும் அம்புலியும் மாசுர விழுங்கி உமிழ் ஆலமருவும் பனி இரண்டும் அழுதே, ஆறுமுகன் ஐந்துமுகன் ஆனைமுகன் என் கடவுளாம் என மொழிந்து அகல வந்து விழுமே அப்படின்னு சொல்றார். ஆதவன் அப்படின்னா சூரியன், அம்புலி அப்படின்னா சந்திரன். ஒரு சமயத்தில் இந்த சூரிய சந்திரன் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது தேவலோகத்தில் இந்த அமிர்தம் கொண்டு வந்த சமயத்தில் அசுரர்கள் ஆகிய ஒருவர் இங்கே தேவர்களுக்கு நடுவில் சூரியன் போல் சந்திரன் போல தேவர்களாக உட்கார்ந்து விட்டாங்க. அப்போ சுவாமி மோகினி அவதாரத்தில் அமிர்தம் போட்டுன்னு வரும்போது இந்த அசுரர்களை பார்த்து தலையில் அடித்து அவர்களை ராகுக்கு எதுவாக மாற்றினார்கள். அந்த கதைக்கு ஆதாயமாக இங்கே சூரியனும் ஆதவனும் அம்புலியும் மாசுர விழுங்கி உமிகிறது. அந்த கோபத்தில் அந்த ரெண்டு பாம்பு என்ன பண்ணிச்சான், நாங்கள் உங்களை சாப்பிடுவோம், சாப்பிட்ட நாள் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வருது சொல்கிறாங்க. இந்த பாம்பு சூரியனை வாயில் சாப்பிட்டு விடுறது. கிரகணம் முடிஞ்ச சமயத்தில் பாம்பை கிழிச்சுட்டு கீழே சூரியன் வந்துடுறது. உடல் பாதி தலை பாதி, தலை பாதியாக இருக்கிறது ராகு, உடல் பாதியாக இருக்கிறது கேது. அப்படி ரெண்டு ஆட்சின்னு சொல்லி கதை. அப்படி சூரியன் விழுங்குகிறது, பாம்பு சூரியனை விழுங்குறாப்பால படம் வரைந்திருக்கிறாங்க, சந்திரனை விழுங்குறாப்பால படம். இந்த ஆதவனும் அம்பலியும் மாசுர விழுங்கி மறுபடியும் உமிழறதுக்கு ஆலமருவும் பனி இரண்டும் அழுகின்றது, கண்ணில் தண்ணி விழுகிறது. பாருங்க, இந்த படத்தில் ஓவியர் படத்தை கதைக்கு பிரகாரம் பாடி இருக்கிறதுனால அந்த ரெண்டு பாம்புகளும் ஆலமருவும் பனி இரண்டும் அது ரெண்டையும் வாயிலேருந்து விழுங்கி உமிழ்கின்ற, கழுத்தை பிச்சுண்டு விழுறது. உமிழ்க்கு சந்திரன் வெளியில் வருது, சூரியன் வாயிலேருந்து வெளியில் வருது. உமிழ்கின்ற ஆலமருவும் பனி இரண்டும் அழுதேன்னு கண்ணில் அழுக தண்ணி வருது. இரண்டும் அழுதே, ஆனைமுகன் ஐந்துமுகன் ஆறுமுகன் என் கடவுளாம் என மொழிந்து அகல வந்து விழுமே. ஆனைமுகன் யானை முகமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், ஆனைமுகன் ஐந்துமுகன் சிவபெருமான், ஆறுமுகன் முருகப்பெருமான், இந்த மூன்று பேரையும் வணங்குறாங்க அவங்க சொல்லிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணாமல் விட்டுவிட்டு போயிடுதான். அந்த பாம்பு வெறுமனை அடிச்சு விட்டு மயிலானது விட்டுவிட்டு போயிடுதான். ஆதவனும் அம்புலியும் மாசுர விழுங்கி உமிழ் ஆலமருவும் பனி இரண்டும் அழிதே, ஆனைமுகன் ஐந்துமுகன் ஆறுமுகம் என் கடவுளாம் என மொழிந்து அகல வந்து விழுமே. அவங்கள விட்டுவிட்டு போயிடுறது அந்த பாம்பு. அகல வென்று விடுமே, அவங்கள விட்டுவிட்டு வெற்றியை கொடுத்து அனுகிரகம் பண்ணிவிட்டு போயிடுறது அந்த மயிலானது. அப்புறம் ஆற்களி கடைந்து அமுத வானவர் அருந்த அருள் ஆதி பகவன் துயில் அனந்தன் மணிக்கேர் 1000 இருந்தலைகளாய் விரி பணங்குருதி ஆக முழுதும் குலைய வந்து அறையுமே. அப்போது இந்த இது பார்க்கடல் அமுதத்துக்காக பார்க்கடல் கடையிறார்கள் அசுரர்கள் தேவர்கள். அசுரர்கள் தலைப்பகுதி எடுத்துட்டா, தேவர்கள் வால்பகுதி எடுத்துட்டா. இந்த தலைப்பகுதியிலேருந்து ஆழகால விஷம் விழுது, சிவபெருமான் அதிர்ந்தினார். தேவர்களுக்கெல்லாம் பார்க்கடல் அமுதத்தை மகாவிஷ்ணு மோகினி அவதாரமாக எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனால் ஆற்களி கடைந்து அமுதமானது வானவர் அருந்த அருள் ஆதி பகவன் மகாவிஷ்ணு படுத்துட்டுருக்கார். அது கையினால் அந்த அமிர்தத்தை கொடுக்குற வாயில் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. அவர் அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்குறார். இவங்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்குறார் மகாவிஷ்ணு. ஆற்களி கடைந்து அமுதம் வானவர் அருந்த அருள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி கையால் அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்குற மாதிரி வரைஞ்சிருக்கார். 1000 ஆற்களி கடைந்து அமுது வானவர் அருந்த அருள் ஆதி பகவன் துயில்கின்ற
அவன் துயில்கின்ற அனந்தன் மணிச்சேர் 1000 தலை இருக்கிற அனந்த சேஷன் என்கின்ற பாம்பு. அந்த அனந்தன் 1000 தலை விரிப்பணம் குருதியாக முழுதும் கொலையா வந்தறையுமே. இதுக்கு அகங்காரம் வந்து கொடுத்து எங்கள் சுவாமி தான் எல்லாம் பண்ணுறார் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அகங்காரம் அடைந்த அந்த பாம்பனுடைய தலையில் வந்து அடித்து அவர் தலையில் இருக்கிற ரத்தனங்களெல்லாம் மகாவிஷ்ணுக்கு அபிஷேகம் ஆகிற மாதிரி அந்த மயிலானது ஆதிசேஷன் தலையில் வந்து அனந்தன் தலையில் வந்து அனந்தன் வாசுகி சேஷன் பத்மநாப ஜெகவலம் சங்கபாலந்திரன் தட்டன் காளி என்றதானே 9 நாகங்கள். அதில் இந்த அனந்தன் தலையில் வந்து அடித்து அவன் தலையில் இருக்கிற நாகமணிகள் எல்லாம் கீழே சிந்தி அந்த மணிகளினாலே மகாவிஷ்ணு அபிஷேகமானது. இந்த மயிலானது அது தலையில் போய் அடித்து அகங்கார மணிகளை எல்லாம் கீழே தள்ளி விட்டது. ஆக மொத்தம் ஆணவத்தை அடக்கியது மயில் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயம். 1000 மீறின் தலைகளாய் விடி பணங்குருதி ஆக முழுதும் குறைய வந்து அறையுமே. அது மேலே பட்டார்னு ஒரு அறை கொடுத்தது இந்த மயிலானது வந்து அறையுமே. அதுக்கப்புறம் 2வது இது செக்ஷன் அதில் என்னென்னா கேட்டால் குருஜி அவர்கள் 4 செக்ஷனாக பண்ணி இந்த 4க்கு 4 ராகத்தை அமைத்திருக்கார்கள். ஆதவனம் என்பதை பைரவி ராகத்தில் நடபைரவியில் வேதம் முழுதும் புகழ். வேதங்கள்லாம் ராமனை புகழ்தான். அப்போ அந்தி பகல் உச்சி 3ம் ஆளுகின்ற தீர்த்தம். அஞ்சி பகல் உச்சி 3ம் ஆடுகின்ற தீர்த்தம் தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் ஜபங்களும் தபங்களும் சிந்தை மேவும் ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்திமுத்தி தாயகம் ஜானகாதி சாகராதி சங்கராதி சேவிய மாம புண்ணிய நாம கீர்த்தனம் சங்கரர் முதலானி அவர்கள் ராமன் பெயரை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வேதம் புகழ்கின்ற ராமன் வேதம் முழுதும் புகழ். இராமன் ஒரு தம்பி லக்ஷ்மணன் தம்பு மிசை வீடனன் அருந்தமையன் விபீஷ்ணனுக்கு தமையனாக இருக்கக்கூடிய ராவணன் அருந்தமையன் மைந்தன் அவனுடைய பிள்ளையாகிய இந்திரஜித்து லட்சுமணனோடு சண்டை போடும்போது நாகபாசத்தை விட்டு லட்சுமணன் அடிக்கிறான். வேதம் முழுதும் புகழ் ராமன் ஒரு தம்பி மீசை வீடனன் அருந்தமையன் மைந்தன் இகலாய் வீசும் அரவம் சிதறி ஓட வரு வெண்கழுடன் மேல் இடி எனும்படி முழங்கி விடுமே. அந்த அவன் விட்ட போது கருடன் வந்து என்ன பண்ணிச்சு அந்த நாகபாசத்தை விளக்கணும்னு ராமாயணத்தை எப்போவுமே கருடன் வரல. எல்லாரும் ரூபம் எடுத்து வந்தாங்க. அந்த கருடன் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அனுமான் போய் கருடனை கூட்டின்னு வர்ற உன்னுடைய பாசம் மட்டும் அவன் காற்றுப்பட்ட அந்த பாம்பு இந்த நாகாஸ்திரமெல்லாம் போய் இவங்க உயிர் பெறுவாங்கன்னு லக்ஷ்மணனுக்கு உயிரை கொடுத்தார். அனுமான் கருடன் கொண்டு வந்தார். கருட பாசத்தினாலே பாம்புகள் எல்லாம் விலகி போய் லக்ஷ்மணன் உயிர் பெற்றான். அந்த கருடனுக்கு அகங்காரம் நான் தான் லக்ஷ்மணனுக்கு உயிரை கொடுத்தேன்னு அந்த அகங்காரத்துக்கு அடிக்கிறதுக்காக அந்த கருடன் மேலேயே வந்து உக்காந்து அதையும் அடித்து தான் மயில். அதனால் வேதம் முழுதும் புகழ் ராமன் ஒரு தம்பி மிசை வீடனன் அருந்தமையன் மைந்தன் நிகழாய் வீசும் அரவம் சிதறி ஓட வரு வெண்கழலுடன் மேல் இடி கழலுடனா கழலுன்னா கருடன் மேல் இடி எனும்படி முழங்கி விழுமே. அதில் இடி விழுந்த மாதிரி அது தலையில் போய் டபால்னு போய் உட்காந்து அதோட அகங்காரத்தை அழிச்சுது. மேதினி சுவந்த பெரு மாசுன மயங்க நக மேவு சரணம் கொடு உலகெங்கும் விழுமே. அந்த மயிலானது தன்னுடைய கால்களினாலே உலகத்தை போய் காலால் நீவி உழற மாதிரி உலகத்தை உழுது பசுமை பண்ணித்து. மேதினி சுமந்த பொறு மாசுனம் மேதினி உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறது ஆதிசேஷன் என்பது ஒரு கற்பனை. அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மேதினி சுமந்த மேதினி பூலோகம் சுமந்த ஒரு மாசுணம் மயங்க சுணம்னா பாம்பு மாசுணம் மயங்க மேதினி சுமந்த ஒரு மாசுணம் மயங்க நகத்தினாலே மேவு சரணங்கொடு இந்த நகத்தினாலே அந்த உலகத்தை கீறி உலகத்தை உழுதா போல பண்ணி உலகமெல்லாம் பசுமையாக்கித்து மயில் மேதினி சுமந்த பொரு மாசுன மயங்க நக மேவு சரணங்கொளோடு உலகெங்கும் உழுமே வேலி என என் திசையில் வாழும் உலகம் தளரவே அழனும் சினமுடன் படுமே. 8 திசையில் எண்வகை நாகங்கள் திசைகள் எட்டையும் நம்பின நாவலைத்தனைய மேகம் மின்னுவன்னு கம்பர் பாடுவார். அந்த 8 திசைகளில் பாம்புகள் அந்த பாம்புகள் இந்த மயிலோட சத்தத்தை கேட்டு நம்மளை சாப்பிடுமோன்னு பயந்துன்னு எல்லாம் ஓடுற மாதிரி அந்த நிகழ்ச்சி ஏற்படுகின்றது. வேலி என இந்த எல்லாம் காம்பவுண்ட் வாழ வேலியாக நின்றுட்டுருக்கு இந்த 8 பாம்பு. வேலி என எந்த திசையில் வாழுகின்ற உரகம்னா பாம்பு தளரவே அழல்னா அக்னி அழல் எனும் சினமுடன் கோபத்தோடு வந்து படுறது இந்த மயிலானது. வந்தபோது இந்த பாம்புகளெல்லாம் 8 திசையை நோக்கி அங்கிருந்து ஓடி விடுகின்றது என்று மயிலுடைய பராக்கிரமத்தை பாம்பை எதிர்ப்பதாக காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது ஆனந்த பைரவி ராகத்தில் அருணகிரிநாதர் குருஜி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதை போதுனில் இருந்த கதை போதுன தாமரை
போது கைப்போது கொண்டு மலர்போது சென்று அருணகிரி அபிராமி பட்டர் பாடுவார். போதுன்னு தாமரை, வெள்ளத்தாமரையில் பிரம்மன் வீட்டிருக்கேன், வெள்ளத்தாமரையில் கலைமகள் வீட்டிருக்கேன், கதவுகள் கையில் வீணை ருத்ராட்ச மாலை புஸ்தகம் கண்டிகா செய்வா திரண்டிதம் சாரூபிணி சர்வாபரணம் பூச்சம் சுப்ரசன்னாம் சரஸ்வதினு சொல்லுவாங்க. அப்படி வெள்ளை வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிற சரஸ்வதி. போதினில் இருந்த கலைமாது, கலை மாதினை மணந்த உயர் போதினை இறந்து மலர் கொண்டு முடிய தினமும் பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் மலர்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுனாலே அன்னவாகனம் அகங்காரம் அடைந்தது. தன்னை விட தனக்கு நிகர் யாரும் இல்லை, படைக்கின்ற பிரம்மதேவனுக்கும் அறிவுக்கு அதிபதியான கலைமகளுக்கு நான் தான் தினம் மலரால் பூஜை பண்ணுறேன்னு அகங்காரம் கொண்டது அன்னவாகனம். போதினில் இருந்த கலை மாதினை மணந்த உயர் போதனை இறந்து மலர் கொண்டு முடிய பூஜனை புரிந்து கொடியாகி மகிழ் ஒன்று துகில் போல் முடி விளங்க வரும் அஞ்சமிடுமே. இது தன்னுடைய தோகையை பெருசாக பிரமாதம் காட்டின்னு அன்னவாகனம் என் தோகை பெருசுன்னு காட்டிதான். அந்த தோகையை விட அழகான தோகை மயிலுக்கு இருப்பது சொல்லி அந்த மயில் அந்த அன்னத்தை அங்காரத்தை அடைத்தது. அதனால் பூது போல் முடி விளங்க வரும் அஞ்சமடுமே. பூதரோடு கந்தருவர் நாதரோடு கிம்பருடர் பூரண களங்களோடு வந்து இந்த நாதர்கள் 9 பேர், நவநாதர்னு பேர். அவங்களுக்கெல்லாம் இங்கே பேர் வரிசையாக இருக்கும். இந்த நவநாதர்கள் இருந்தார்கள். இவங்களும் வந்து கும்பிடுறாங்க முருகப்பெருமான். பூதர்கள் கந்தர்வர், பூதரோடு கந்தர்வர், நாகரோடு கிம்பருடர், கிம்பருடர்கள் பூத கணங்களோடு வந்து விழவே அவர்களெல்லாம் வந்து பூரண கணங்களோடு எல்லா கணங்களும் வந்து தொழவே முருகனை தொழவே போரிடுவர் வென்று வெகு வாரண கணங்கள் உயிர் போயினம் எனும்படி எதிர்ந்து இந்த 8 திக்கில் அட்டதிக் பார்க அட்டதிக் கஜங்கள்னு சொல்லுவாங்க. 8 யானைகள் இருந்தது. ஐராவத புண்டரீகம் குமுதகஜ குமுதம் வாமனோ கஜ அஞ்சனா புஷ்டத்தம் சார்போகம் சுப்ரதீபம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த 8 திசையில் இருக்கக்கூடிய 8 யானைகளும் இந்த மயில் வந்து உட்காந்தோன்னா சத்தத்தில் பயந்துட்டு செதறி ஓடுறதா இந்த 8 யானைகளும் ஓடி போகின்றது. போரிடுவர் சண்டைக்கு வந்துருத்தோ மயில்னு பயத்துட்டு போரிடுவர் என்று வெகு வாரண கணங்கள் உயிர் போயினம் எனும்படி திரிந்து விழுமே. எல்லாம் போய் திரிந்து கண்ணா பின்னான்னு கீழே விழுற மாதிரி ஓவியர் இந்த சித்திரத்தை அமைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது சிந்து பைரவி ராகத்தில் குருஜி போட்டிருக்க கோதகளும் 5 மலர், மன்மதனுக்கு 5 மலர், அருகு மாமுல்லை ஆம்பல் பெருகு கோடை 5 கருவேல் தொடுக்கும் கணைன்னு 5 மலர்கள் மன்மதன் கையில், அவன் கையில் கரும்பு வில்லு, இதால் போட்டு எல்லாரையும் காமத்தில் மாட்டி விடுவான். அப்படிப்பட்ட கோதகளும் 5 மலர் வாளினா அம்பு, வாளி மதனன் பொருவில் கோல உடலும் கருதி, பொருவுனா கோபம், சிவபெருமான் கோபம் அடைந்து கோல உடலும் கருகி வெந்து விழவே மன்மதன் கருகி சாம்பலாகி கீழே பாருங்க கறி இருக்கு பாருங்க, சாம்பலாகி விழற மாதிரி நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை இருக்கிறார். கோல உடலும் கருக வந்தி கோபமோடு கண்ட விழிநாதர் அந்த கோலத்தகளும் 5 மலர் வாளி மதனன் பொருவில் கோல உடலும் கருகி வெந்து விழவே கோபமோடு கண்ட விழிநாதர் அணிகின்ற பணிகள். சிவபெருமான் மேலே பாம்பை போட்டுருக்கு. அந்த பாம்பெல்லாம் இவனை எரிக்கும் போது அதை பார்த்து பயந்துட்டு எல்லா பாம்பும் ஓடி போய் தன்னுடைய பிளத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறது. ஐயோ நமக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், சிவபெருமான் கோவப்பட்டுட்டார்னு அவர் மேலே தழுவின்னு இருந்த எல்லா பாம்புகளும், காதில் பாம்பு இருக்குது, கையில் பாம்பு இருக்குது, தலையில் பாம்பு, கழுத்தில் பாம்பு, அப்படி பாம்பு அணிஞ்ச சிவபெருமான்கிட்டேருந்து எல்லா பாம்பும் பயந்துட்டு ஓடி போயிடுறது தான். அந்த மர்மத்தை எரிக்கிறத அந்த அக்னியோட ஜுவாலையை பார்த்து பயந்துட்டு ஓடுறதான். கோபமோடு கண்ட விழிநாதர் அணியும் பணிகள் கூடி மனம் அஞ்சி வளை சென்று புகுமே. பாம்பு வளையல தன்னுடைய பாம்பு வளையல போய் சென்று புகுமே, வளை சென்று புகவே கூவி இரவு அந்தம். இரவு அந்தம்னா ராத்திரி முடிஞ்சது பகல் தொடங்கியாச்சுன்னு சேவக்கோழி கூவுகிறது. கூவி இரவு அந்தம் என உணர் வாழி என நின்று பொறு கோழியுடன் வென்று முறையும், பொருனா கோபம் கொன்று வென்று முறையும் பகருமே. இந்த கோழியானது காலை பொழுதாச்சுன்னு கொக்கர கோன்னு கத்துதான் அகங்காரத்தோட. அந்த சேவலுக்கு அகங்காரம் கூடாதுன்னு மயில் வந்து சேவலுடைய அகங்காரத்தையும் அடைக்கிறது தான். மயில் கத்துறது சேவல் கத்துறத விட பெரிய ஒலியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசனாக அருணகிரிநாதர் இங்கே பேசுகின்றார்கள். கூவி இரவு அந்தம், இரவு முடிகிறது என உணர்ந்து வாழி என நின்று பொறி, வாழு என்றைக்கும் வாழ்வான் வெற்றிவேல் முருகனுக்கு வாழ்க்கை சொல்லி வாழி என நின்று கத்துறது சேவல் பொறு கோழியோடு, அப்படிப்பட்ட கோபம் கொண்ட கோழியோடு வென்றி முறையும் பகழ்மே. அப்படி கோபம் பெற்ற கோழியையும் வெல்லுகின்றதான் பகைவனை எதிர்ப்பதற்காக சேவர் கோழி கத்துகின்றது. அதே மாதிரி பகைவனை எதிர்ப்பதற்காக மயில் அதை விட பெருசாக கற்றி கோழியையும் வென்று விட்டதான். அதனால கூவி இரவு அந்தமென வந்த உணர் வாழி என நின்று பொறு கோழியோடு வென்றி முறையும் பகருமே. கோலமுறு செந்தில் நிகர் மேவு குமரன் சரண கோகனதம் அன்போடு வணங்கு மயிலே. அப்படி திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானுடன் கோலமுடன் அழகாக கோலத்தில் வீற்றி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய செந்தில் நகர் மேவுகின்ற குமரன், அப்படிப்பட்ட குமரனுடைய
சரணங்களை கோகனதம் என்றென்றும் அன்போடு வணங்குமையிலே, அன்போடு முருகனை வணங்குமையிலே, குமரன் சரணம் அன்போடு வணங்குமையிலே, முருகன் சரணம் அன்போடு வணங்குமையிலே, குமரன் சரணம் அன்போடு வணங்குமையிலேன்னு அழகாக காட்டி அகங்காரம் பிடிச்ச நம்மளெல்லாம் மயிலாகும். நாம் அகங்காரத்தை விட்டு மமகாரத்தை விட்டு முருகப்பெருமானுடைய திருவடியிலே பணிய வேண்டும் என்பதை ஆதாரமாக வைத்து இந்த மயில் வகுப்பை அருணகிரிநாதர் சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆதவனும் அம்புலியும் மாசுர விழுகியுமே ஆலமரோ பணியிரண்டும் எழுதேன் ஆறு முகனேந்து முகன் ஆனை முகல் யோ கடவுளமென மொழிதகல வெல்து விடுமே ஆர்கலை கடைந்த முது வானவரருத அருள் ஆதி பகவல் துயில் அனல் தன்மணி சேர் ஆயிரமிரு தலைகளாய் விரிபணோ குருதியாக முழுது குலைய வந்தரையுமே வேத முழுதோ புகழ் இராமல் ஒரு தம்பிமிசை வீடனருதமையன் மைந்த நிகழாய் வேஷரவோ சிதறி ஓடவர் வெங்கலுழன் மேல் இடியனோ படி முழகி விடுமே மேதினி சுமத பெரு மாசுணமயோகம் நகமேவு சரணோ கொடுலகும் உழுமே வேலியன எள் திசையில் வாழும் உரதோ தளரவே அழலெனு சினமுடன் படருமே போதினிலிருந்த கலை மாதினை மணல்த உயர் போதனை இறந்து மலர் கொண்டு முறையே பூசனை புரிந்து கொடியாகி மகிழ்வுன்று துகிர் போல் முடிவினோக வரும் அல்ஜமடுமே பூதரோடு கந்தருவர் நாதரோடு கியூபுருட பூரண கணுகளோடு வந்து தொழவே போரிடுவென்று வெகு வாரண கணுகள் உயிர் போயினும் எனும்படி எதிர்ந்து விழுமே கோதகளும் ஐந்து மலர்வாழி மதன பொருவில் கோல உடலோ கருகி விழுந்து விழவே கோபமுடு கண்ட விழிநாதர் அணியோ பணிகள் கூடி மனமல்தி வளை சென்று புகவே கோவீரவல்தோணர் வாழியன நின்று பொறு கோழியோடு வென்றி முறையும் பகருமே கோலமுரு சிந்தில் நகர்மேவு குமரன் சரண கோகனதம் அன்போடு வணங்குமையிலே குமரல் சரணம் அன்போடு வணங்குமையிலே முருகன் சரணம் அன்போடு வணங்குமையிலே குமரன் சரணம் அன்போடு வணங்குமையிலே